கட்டடம் கட்டுறப்போ பள்ளி கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இப்போக்கி 41 பேர், அதுக்கு முன்னால் ஒரு 6 பேர், அதுக்கப்புறம் ஒரு 4 பேர், கிட்டத்தட்ட 51 பேர் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டிங். இன்னும் எண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈழத்தமிழர்கள் செத்தாங்க இல்லையா, அப்படியே கொத்து கொத்து கொத்தா. ஆமாம், அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சி மேலே பழியை போட்டுருவாங்க. இல்லைனா சில பேர் வந்து தெரியல அப்படின்னு கை கழுவிடுவாங்க. இல்லைனா கூட இருக்கவங்க வந்து நிர்வாகம் சரியில்லைன்றவாங்க. அதான் பார்த்தோமே, ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஓடுறாரு ஏர்போர்ட்டில், சார் 30 பேர் சார்னு ஒருத்தன் கத்துறான். என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை செய்கிறதாவே உங்கள் வாழ்க்கை நடந்துருச்சு. ஒருத்தன் கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்கிற இடத்துல வாழ்க்கை எங்கேயுமே நடக்கலையே. அந்த கடவுளாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மக்களுக்காகவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, இந்த பக்கமாகவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் அதை பூசி கீசி மழுப்பிக்கிறாங்க. இந்த நக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த நக்கிகள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சா பால் பாக்கெட் வாங்கி போகக்கூடாது, சாயந்தரம் ஆனால் மாவு பாக்கெட் வாங்க போகக்கூடாது. ஆமாம், இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையில தான் நம்மளே மாவு பாக்கெட் வாங்க போகிறோம். அந்த கம்யூனிட்டி போய் விஜயோட ரசிகர்களுக்கு மாவு கிடக்காரன், அவங்கள வச்சு செஞ்சுருப்பான், மாவுல உப்பலி போட்டு கொடுத்துட்டான். இந்த யுகத்துக்கான தலைவனா எஸ்ஏசி வயிற்றுல பிறந்த ஒரு அவதார புருஷன் தான் விஜய் அவர்கள். ஆனால் அப்பம் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கே குஷி ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்காரு. அரசியல்ல ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒருவேளை அவர் வந்தார்னா என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும்? ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்க? வீடு பணமானதுக்கு அப்புறம் தான் நிம்மதி. விஜய் அந்த பாக்கியத்தை நமக்கு. தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூட நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு. ஸோ டைரக்டர், கெட்டவன் படத்தோட டைரக்டர் அப்படின்னாலே தெரியாதவங்களே இருக்க முடியாது. இவர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் காரம் சாரமாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். எப்போவுமே தோன்றதை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், சொம்படிக்காமல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஒரு சில விஷயத்தை, அதுவும் மீடியா பர்சன்ஸ் வந்து பதிவு போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேரோட பகையை சம்பாரிச்சுக்கணும். ஸோ நம்ம நந்தவன நந்தகுமார் சார் அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இல்லை. ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க நல்லா இல்லைன்னு? ஆமாம், அரசியல் மாற்றம் நடக்க போதில்ல, என்ன நடக்க போகுதுன்னு ஏற்கனவே நம்ம நடந்த மாற்றத்துக்கே நம்ம இப்படி இருக்கோம். இனிமேல் மாற்றத்துக்கு வேற. ஓகே, டன். சரி, உங்கள் ஆளுங்க தான், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவர் தான் வந்து இப்போது அரசியலில் இறங்கி நிறைய விஷயங்கள் தூர்வாரி பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இளைய தளபதி விஜய் தான். ஸோ ஒரு சினிமா பர்சனாலிட்டி, அதுவும் நார்மல் பர்சனாலிட்டியில் பயங்கர ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லைம்லைட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து இப்போ அரசியல் ஆடுகளத்தில் இறங்கி பெரிய லெவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னத்தை பார்க்கறது, பார்த்தோமே 41 பேர் செத்தான், நம்மளும் இன்னும் ஜாகமாக இருக்குமே நினச்சிக்க வேண்டியதுதான். ஆமாம், பிகினிங் தான் இது. ஆமாம், ஒரு ஒரு கட்டடம் கட்டுறப்போ பள்ளி கொடுப்பாங்க இல்லையா, ஆமாம், அது மாதிரி இப்போக்கி 41 பேர், அதுக்கு முன்னால் ஒரு 6 பேர், அதுக்கப்புறம் ஒரு 4 பேர், கிட்டத்தட்ட 51 பேர் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஸ்டார்டிங். இன்னும் எண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈழத்தமிழர்கள் செத்தாங்க இல்லையா 2009, அப்படியே கொத்து கொத்து கொத்தா. ஆமாம், அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஏன் சார், இப்போது இது வந்து சூழ்ச்சின்றார் சார். அவர் வேலை எந்த தப்பும் கிடையாது. இது வந்து அவருக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவருக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரே சார். ஆமாம், மாரியாத்தை வந்து சொன்னிச்சா, அவர் கடவுள் சொன்னதாக சொன்னார்ல, கடவுள் எனக்கு காட்டிட்டான்னு. அந்த கடவுள் எந்த கடவுள் தான் தெரில. அது அல்லாவா, இல்லை இயேசுநாதரா, இல்லை நம்ம இந்துல அதான் 3 கோடி தெய்வங்கள் இருக்குது இல்லையா, அதில் எந்த கம்யூனிட்டி தெய்வம் வந்து அந்த அளவுக்கு கண்ணில் காட்டுச்சுன்னு தெரில. அந்த தெய்வத்துக்கு தான் கேட்கணும், எப்படி யார் யார் பண்ணால் எப்படி. ஏன்னா எந்த கேமராவிலையும் நமக்கு மாட்டலை, தெரியல. அப்போ அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த கடவுளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எப்படியாவது விஜய் வழிவகை பண்ணணும். படத்தில் ஹீரோவை பார்த்து பிரமிச்ச நாம, ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஓடுறாரு ஏர்போர்ட்டில், ஒரு 30 சார் 30 பேர் சார்னு ஒருத்தன் கத்துறான். உங்களுக்கு விஷயத்தை கன்வே பண்ணாமல் இல்லை, நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட் தான், உங்கள் ஃப்ளைட்டுன்னு எப்போ போனாலும் நீங்கள் ஏறி போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் தான். ஏதோ அவசரமாக ஓடி போய் இது போகிறோங்கிற அந்த இடமே கிடையாது. அப்போ ஒருத்தன் சொல்கிறதுக்கு நின்று கட்ஸ் இல்லைன்னு இல்லை, அந்த வார்த்தைக்கே இல்லாத ஒரு கேரக்டராக இருக்காப்புல. இது வரைக்கும் ஒரு பத்திரிகைகள் அப்படின்னா மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒருத்தன் கதை சொல்ல வர்றான் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி அவன் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு
அதை டிசைட் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டீங்க. நீங்கள் பதில் சொல்லி எதுவுமே நடத்தலை. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை செய்கிறதாவே உங்கள் வாழ்க்கை நடந்துருச்சு. ஒருத்தன் கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்கிற இடத்துல வாழ்க்கை எங்கேயுமே நடக்கலையே. ஆனா இங்க அரசியல் அப்படின்ற போது மக்களோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். அதான் தெரிஞ்சாதானே சொல்லணும். அதான் நாங்கள் தான் சைலண்ட்டாக இருக்கிறோம்ல. ஆமாம், சைலண்ட்டுங்கிறது ரொம்ப தப்பிக்கிறது. ரொம்ப முட்டாளும் சில நேரத்தில் சைலண்ட்டாக இருந்து பில்லியன்ட்டுன்னு பேர் வாங்கிட்டு போயிடுவான். இப்போ இந்த மிடில் மேன் அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் டீனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அவங்க இப்படியும் பேச மாட்டாங்க, அப்படியும் பேச மாட்டாங்க. சென்டராக இருந்துக்கிட்டு நான் ரொம்ப நியூட்ரலாக இருக்கேன். சரி, நியூட்ரல் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து 1000 அர்த்தம் இருக்குது. அது நான் டச் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த மிடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படின்னா சேம் சைட் டபுள் சைட் கோல் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த மிடில் பீப்புளெலாம் எப்படி இருக்காங்கன்னா, மிடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மக்களுக்காகவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, இந்த பக்கமாகவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, ரெண்டு பக்கமும் அதை பூசி கீசி மழுப்பிக்கிறாங்க. இந்த மிடில் ஸ்பீக்கர்ஸை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இந்த மிடில் ஸ்பீக்கர்ஸ்னு இல்லை, அவங்கள ஒரு வார்த்தையாக சொல்லணும்னா நடுநிலை நக்கிகள் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. புரியுது? இந்த நக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஓகே என்ன பெரும்பாலும் இந்த நக்கிகள் அவனுங்க வந்து இங்கேயும் இருக்க மாட்டானு இங்கேயும் இருக்க மாட்டானு நடுப்புற அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலி நல்லா வெல்கூடாக இருப்பாங்க. இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க எல்லாருமே எந்த காலத்துலையுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. இவன் இருக்கிறப்ப இவனுக்கு சொம்படிப்பாங்க, அவன் இருக்கிறப்ப அவனுக்கு சொம்படிப்பாங்க. யாராக இருந்தாலுமே நமக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. நம்ம வீட்டு கார்ப்பரேஷன் டேப்பை திறந்தால் தண்ணி வரதில் அவன் கவனமாக இருப்பான். ஆமாம், இங்கே நம்ம ஏதாவது எதிர்த்தாப்பில் பேசணுன்னு கக்கூசை நோண்டி விட்டு போயிடுவானே. அவனை கவுன்சிலில் கூப்பிட்டா அந்த அடைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்க, நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம். ஆமாம், நம்மளாம் இந்த விஜய் பற்றி பேசுனா மாவு பாயிட்டு போய் மாவு வாங்க போனோம்னா, ஆமாம் அது ஒரு பெரிய கதை. ஆமாம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சா பால் பாக்கெட் வாங்கி போகக்கூடாது, சாயந்தரம் ஆனால் மாவு பாக்கெட் வாங்க போகக்கூடாது. ஆமாம், இந்த சொல்கிறீங்க இல்லை, இந்த இடத்துல ஒருத்தன் வாழ்கிறான்னாவே அவன் நல்ல வாழ்க்கை வாழல. ஆமாம், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையில் தான் நம்மளே மாவு பாக்கெட் வாங்க போகிறோம். அந்த கம்யூனிட்டி போய் விஜயோட ரசிகர்களுக்கு மாவு கிடக்காரன் அவங்கள வச்சு செஞ்சுருப்பான், மாவில் உப்பள்ளி போட்டு கொடுத்துட்டான். என்ன பண்ணுறது? சரி, தலைவன் தான் அப்படி இருக்குன்னா தற்குறி எல்லா பக்கத்துமே. அதாவது தற்கொலையோட செயல்பாடு வந்து மரத்தில் ஏறுறது, செவுத்தில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறது தான் கிடையாது. மாவில் உப்பு போடுறது வரைக்கும் தற்குறியாக தான் இருக்குதுங்க. என்னத்தை சொல்கிறது? இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம சமாளித்து நடுநிலை நக்கிகள் பேசுகிற வார்த்தைகள் இருக்க. ஆமாம், நல்லா பேசுகிறாங்க இது மாதிரியே இருக்கும். ஆமாம், இந்த ஏமாத்துறதுக்கு முன்னால் லவ் பண்ணுற பையனுக்கு பேசுவாங்க தெரியுமா, தேனை தடவி சுகர் கோட்டட் வேர்ட்ஸ். அந்த மாதிரி இவனுங்க பேசுகிறத பார்த்தா ஆஹா உண்மையை பேசுகிறான், உண்மையை பேசுகிறான், டே அவன் உண்மையை. ஏன் சார் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அரசியலும் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் சொம்படிக்கல்னா பிழைக்க முடியாதா? வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. அரசியலையும் சரி, நீங்கள் எங்கேயுமே வந்து ஒன்றும் இல்லை. இதே வந்து ஒரு எஸ்ஏசி பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு இல்லை, இன்றைக்கி ஒரு தலைவன் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த யுகத்துக்கான தலைவனா. ஆமாம், அவதார புருஷன். எஸ்ஏசி வயிற்றில் பிறந்த ஒரு அவதார புருஷன் தான் விஜய் அவர்கள். ஆனால் அப்பம் புரியுதுங்களா? அப்பம் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கே புசியானந்தன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கிற சொம்பு இருக்க. ஆமாம், சொம்பு மீன்ஸ்னால் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தப்பு எல்லாத்துக்கும் நாங்கள் சரி செஞ்சு நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துப்போம். உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களோட தேவைகள் எல்லாமே பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் எது செஞ்சாலும் சரி. இந்த இது அமைதிப்படையில் ஜட்டியை தாக்கி கோட்டனே மணியா நான் துவைக்கிறேன் அப்படின்னு எல்லா வேலைக்கும் இடன்பட்டவங்களாக இருப்பாங்க. வேறு வழியே கிடையாது. நான்லாம் சொம்பு அடிக்காமல் விட்டுட்டேன். அடிக்க வேண்டிய காலத்தில் அடிச்சிருக்கணும். நம்ம கொஞ்சம் அடிக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்குறோம். இப்போது புசி ஆனந்தை பற்றியுமே ஒரு சில பேர் சொன்னாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து விஜய் ஆக்சுவலாக விஜயை தப்பாக பேசலை. விஜய் வந்து ஒரு நல்ல ட்ரஸ்ட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து அவரை தப்பாக மிஸ்கைட் பண்ணி இப்போ இன்றைக்கி அவர் நல்ல ஒரு சொசைட்டியில் வேறு லெவலில் புசி ஆனந்தும் செட்டில் ஆகிட்டாரு அப்படின்றாங்க. இதில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் மகா கஞ்சன், அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10 பைசா அந்த ஆள்கிட்ட வாங்க முடியாது. இந்த 20 லட்சம் கொடுத்ததும் கூட நல்லா நோண்டி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜின காசாக இருக்கும். ஆமாம், அவனுக்கு எப்படியாவது அந்த ஆளுக்கு எப்படியாவது எம்பி சீட் கிடச்சிருந்தோம், நம்ம ஒரு எம்பி சீட் வாங்கிட்டோம்னா மற்ற சொத்து பாதுகாப்புலாம் நம்ம பண்ணிடலாம். அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் நடத்துகிறாங்க. இதில் வந்து அவர் வந்து
அப்படியே தாராள மனசுக்காரு எல்லாத்தையும் இதுன்னு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ எஸ்ஏசி சாரே சொல்லியிருப்பாரு, விஜய் கூடவே துரோகிகள் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு, இதனால தான் இவர் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாரு. அவர் யாரை சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி பகிரங்கமா வந்து புள்ள கூட இருக்கிறவங்களே துரோகிங்கன்னு சொல்லி சொல்றா இல்லை சார், இது அவர் எப்படி யோசிப்பார்? அவரோட அப்பா சொல்றது கரெக்டாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா? அவர் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு நமக்கெல்லாம் எப்போ தெரிஞ்சிருக்கு? இங்கே போய் பலியானதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்காருல்ல. ஸோ அவர் எல்லா காலகட்டத்துலேயுமே அதாவது என்னென்னா மெதுவான ஒரு வளர்ச்சிக்குள்ளார போகணுங்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. நாளைக்கே எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்கு தான் விஜய் ஆசைப்பட்டது. அது வந்து எஸ்ஏசி பாயிண்ட் ஆஃப் வியூ சரி. ஏங்க இருந்தாலும் நடிகைங்க, அவ்வளோதாங்க. ஒரு நடிகனை தூக்கி தலைவனாக பார்க்காதுங்கிறது நம்ம தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு கேடுகட்டு கிடக்குதுங்கிறது, நாம் எவ்வளோ தப்பாக இருக்கோம், மக்களாகிய நாம் எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார இருக்கோம், வரப்போகிற சமுதாயம் நம்மளை எப்படி வழி நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றும் இல்லை. ஒரு டியூட்னு ஒரு படம் வந்திருக்குது. ஆக்சுவலாக அது நியூடு படம், அதுக்கு டைட்டில் வந்து நியூடுன்னு வச்சுருக்கலாம். நீ சமுதாயத்துக்கும் இதுக்கும் என்ன சொல்ல வர்ற, உன்னோட நல்ல விஷயங்கள் என்ன, நீ அடுத்தப்பில் அந்த படத்தை முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு நெஞ்ச பாரம் இருக்கணும். புரியுதுங்களா? நீ செக்ஸ் படமே கூட எடு, அதுக்குள்ளார என்ன மாதிரி கதை வைக்கிற, அதை எந்த அளவுக்கு அடுத்த சமுதாயம் பார்த்து கெட்டு போகிற விஷயத்துக்கு ஏன் நடத்துகிற? இப்போ நீ வந்து நடத்தி வச்சுருக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப என்ன மாதிரி தெரியுது? நாளைக்கு இது மாதிரி பண்ணுங்கடா, எவனோ கல்யாணம் பண்ணு, எவனோ என்ஜாய் பண்ணு. அப்போ நீ குடும்ப உறவுகளே வச்சுக்காத. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு காலத்தில் ஒரு நேரத்துக்கு அப்புறம் விஜய் எல்லாம் முதலமைச்சர் ஆகி தமிழ்நாடு இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றப்ப டெரரிசம் அப்படிங்கிறது ஆயிரும். ஆமாம், நெக்ஸ்ட் லைட்னு வந்து சுற்றி கொண்டானுங்கள, அது மாதிரி எங்கள் எல்லாம் கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அடித்து ஓர விட்டு துரத்தியாச்சு. அங்கங்கே போய் அகதிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் அகதியாக வாழ்வாங்க. ரொம்ப தூரம் இல்லை, எல்லாம் இந்திக்காரனும் அடிப்பான் நம்மளை. நம்ம ஓடுவோம், ரத்தம் ஊற்ற ஓடுவோம். ஐயோ, ஆமாம், இதெல்லாம் நடக்கும் பாருங்க. இப்போ விஜய் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவர் இந்த அரசியலில் ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒருவேளை அவர் வந்தார்னா என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும், என்ன இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மனிதனுக்கு நிம்மதி எங்கே? வீடு பணமானதுக்கப்புறம் தான் நிம்மதி. அது வரைக்கும் நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? சீரியஸாக எல்லாம் பணம்லாம் வச்சுருந்து ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருந்ததுன்னு என்ன பண்ணுற முடியும்? அப்போ பணமானதுக்கப்புறம் தான் நிம்மதி. விஜய் அந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமாம், அவரோட ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்து பணமாகி உள்ளார நிம்மதியாக வாழ்வோம். நமக்கு நிம்மதியை ஏற்படுத்த மட்டும்தான் அவரோட நோக்கமே. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு 41 பேர் அவங்க கூடலாம் சேர்த்து ஒரு நிம்மதியான சுகம் அடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பேசுனீங்க சார், நன்றி.